கருப்பாக இருக்கிறவனை கருப்புன்னு சொல்கிறது என்ன தப்பு? கரெக்ட். குண்டாக இருக்கிறவனை குண்டன்னு சொல்கிறது என்ன தப்பு? கரெக்ட். அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க அம்மா குள்ளமாக இருக்கிறவனை குள்ளன்னு சொல்லலாமா? அங்கே அந்த கேரக்டருக்கு வந்து ஹி ஹஸ் ஆல்சோ ஃபேஸ்டு. கரெக்ட். அவரோட ஹைட்டை வச்சு ஷேம் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். அதனால் அந்த பாயிண்ட் மட்டும் அவருக்கு ரெசனேட் ஆகுதுன்றது. அங்கேருந்து தான் அவர் கிராக் ஆகிறார். அங்கேருந்து தான் அவர் கிராக் ஆகுறாரு. எனக்கான ஒன்று சொல்லுங்கள், ஈவன் இன் ரியல் லைஃப் அவரோட ஹைட்டை வச்சு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம். எப்படி அவர் அதை ஸ்க்ரீனில் அதை ஏற்றுக்கிறாரு? அதுதான் ஆமீர் சார். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஜெயண்ட் தான் வந்து தன்னோட ஹைட்டை பற்றி கிண்டல் அடிக்க முடியும். அவர் ஒரு ஜெயண்ட். நீங்கள் அவரோட ஹைட்டை வச்சு கிண்டல் வச்சாலும் அவர் வந்து உங்களோட ஜாஸ்தியாக 4 ஜோக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்கிற டைமில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன் ஆஸ் அ ஹீரோ. அப்பயே நல்லா சொல்லலாம், நீலாம் ஹீரோவா, என்ன ஹைட்டில் இருக்காரு, நீ என்ன இவ்வளோ குட்டியாக, அப்பயே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஈஸ் உள்ளூரை வந்து ஈஸ் அ ஜெயண்ட்டுங்க. அவருக்கு இதெல்லாம் சல்பி மேட்ரு சொல்கிற மாதிரி. அதனால தான் அவர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகும்போது ஐ நியூ தட் அதை பற்றி டிஸ்கஷனே நடக்கலை. விழுந்து சிச்சார் அது. ஓ சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஹி நோஸ் இந்த படத்துக்கு அது ரொம்ப முக்கியம். யூனோ, ஸோ வென் அ ஆக்டர் ஹூ இஸ் லேம்பூண்ட் அண்ட் மேட் ஃபன் ஆஃப் ஃபார் அ ஹைட், அவர் இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இந்த படம் பண்ணால் இன்னமும் வேறு லெவலில் அது ரீச் ஆகும். சப்போஸ் ஒரு டார்க் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க, அவர் வந்து அந்த படம் பண்ணும்போது இன்னமும் அது அந்த அந்த கான்செப்ட் போய் ரீச் ஆகும். கரெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற நம்ம பெயின் அனுபவிச்சாதான் இன்னொருத்தரோட பெயின் நமக்கு புரியும். அதனால தான் நிறைய கிட்ஸ் ஹூ ஆர் பார்ன் இன் அ வெரி ப்ரிவிலேஜ் செட்டப், அவங்களுக்கு ஏன் எம்பத்தி இருக்க மாட்டேங்குது, ஏன் அவங்க கோல்டாக இருக்காங்க? நீங்கள் தியரிட்டிக்கலாக என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்களுக்கு பெயின் வந்தால் தான் அந்த பெயின் அவங்களால எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. எப்படி ஒரு டிரெக்டர் போயிட்டு, சார் இந்த இடத்துல ஹைட்டை வச்சு நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எப்படி ஒருத்தரால் ஏற்றுக்க முடியுது? அதுதான் ஆமீர் சார். தட்ஸ் வை இஸ் ஆமீர் சார். அது மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா நல்லது. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா, அவர் ஃபில்ம் மேக்கருங்க, அவருக்கு புரியுது இந்த சினிமா இது எப்படி போகும், நம்ம மேலே ஆடியன்ஸ்க்கு லவ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாகும் தான் அவருக்கு புரியுது. தவிர இதை பண்ணனால நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம குறைஞ்சிட மாட்டோம். எவ்வளோ பேர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஆமீர் சார் எப்படி சார் நீங்கள் பண்ணீங்கன்னு அந்த அந்த ரெஸ்பெக்ட் தானே இன்க்ரீஸ் ஆகுது. அவர் ஒரு செகண்ட் அவருக்கு அது தோணலை தட் இது வந்து நம்ம ஏன் பண்ணோம், ஏன்னா அந்த படத்துக்கு அது கரெக்ட். ஸோ படத்துக்கு நம்ம எது கரெக்டாக பண்ணுறோமோ ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து ரசிப்பாங்க. கரெக்ட்.